என்ன சித்தார் தாத்தா, வெளியே போயிருந்தியே, போன காரியம் என்னாச்சு? இங்க பாருப்பா சித்தார், உனக்கு இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து வீடு வீடாவே இல்லை. இனிமே நீ எங்கேயும் யாருகிட்டையும் கைகட்டி வேலைக்குன்னு போய் நிக்க வேணாம். சொந்தமா நீயே ஒரு தொழில் ஆரம்பிப்பா. ஆமா சித்தார்த், அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சுனாலும் நாம கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஆரம்பி சித்தார்த், நான் பாத்துக்கிறேன். நான் கேட்டனா, உங்ககிட்ட போன கேட்டனா, இதுதான் சாக்குன்னு எனக்கு பணத்தை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்தி வேடிக்கை பாக்குறீங்களா? நான் ஏற்கனவே இந்த ஸ்வீட் பிசினஸ் வேண்டாம், எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டேன். இந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதுல சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து என் வாயை அடைக்க பாக்குறீங்களா? இப்படி எல்லாம் கை நீட்டி காசு வாங்குறதுக்கு நான் ஆள் இல்ல. அப்படி இல்ல சித்தார்த். அப்படிதான் தாத்தா. என் நிலைமை எல்லாரையும் வாய் திறந்து பேச வச்சிருக்க. மாறும் தாத்தா, எல்லாமே மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் எல்லாத்தையுமே மாத்தி காட்டுறேன். பாத்தீங்களாப்பா, நான் என்ன அவனுக்கு கெடுதலா பண்ணேன்? நல்லது நினைச்சு சொல்ல போனா கூட எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. பத்து விடுறா. இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்தே சித்தார்த் ரொம்ப அப்செட்டா இருக்கான். என்ன பேசுறோம், யாருகிட்ட பேசுறோம்னு எதுவுமே தெரியாம தான் அவன் பேச்சு நடத்த எல்லாம் இருக்கு. சரி விடு, எல்லாம் போக போக சரியாயிடும். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது குடும்பத்துல எவ்வளவு பெரிய குழப்பங்கள் நடக்குது பாத்தியா? பொம்மி, அம்மா, வாமா. பொம்மி அண்ணியோட அம்மா. ஓ, நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நாங்க நல்லா இருக்கோம். பொம்மி என்கிட்ட போன்ல பேசினா. வீட்டுல நிறைய குழப்பங்கள் நடந்து எல்லாரும் மன வருத்தத்தில் இருக்கிறத கேட்டு எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம ஊர்ல கோவில் திருவிழா நடக்க போகுது. இங்க புதுசா கல்யாணமான புதுமண தம்பதிகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா வீட்டுல இருக்கிற சங்கடங்கள் பூராவையும் அந்த ஆத்தா போக்கிடுவா. அதுக்காக உங்க எல்லாரையும் திருவிழா கழிச்சிட்டு போலான்னு வந்தேன். வாங்க ஆண்டி. எப்போ வந்தீங்க? இப்பதான் தம்பி வந்தேன். நீங்களும் ஊருக்கு வந்துருங்க திருவிழாவுக்கு. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற. இப்ப நான் ஊருக்கு வர மனநிலையில இல்ல ஆண்டி. என்ன வற்புறுத்த வேண்டாம். அதெல்லாம் புரிஞ்சுதான் எல்லாரும் எங்க கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணத்துல கிருஷ்ணவேணி வந்திருக்கா. சட்டுன்னு இப்படி வரமாட்டேன்னு சொன்னா எப்படி சித்தார்த்? தாத்தா, இதுக்கெல்லாம் என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க எல்லாரும் வேணா போயிட்டு வாங்க. தம்பி, உங்க மனசுல இருக்கிற வேதனை எனக்கு புரியுது. நல்லதும் கெட்டதும் நம்ம பார்வையில தான் இருக்கு. நம்ம மனசு எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் அதை எதிர்கொள்ற அளவுக்கு தயாராகணும்னா அதுக்கு தெய்வத்தோட துணை வேணும் தம்பி. சொன்னா கேளுங்க தம்பி. உங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே யோசிச்சேன். நீங்க கண்டிப்பா வரணும். எல்லாரும் வரும்போது நீங்க வராம இருந்தா நல்லா இருக்காது. சரின்னு சொல்லுங்க தம்பி. சரிங்க ஆண்டி, நான் ஊருக்கு வரேன். அப்புறம் என்ன, சித்தார்த்தே சொல்லியாச்சு. எல்லாரும் ஊருக்கு போய் குலதெய்வம் கோவில பொங்கல் வச்சு அமக்களப்படுத்திடுவோம்.
நாம என்ன பண்ணாலும் மாறி மாறி ஏதாவது நடந்து அவங்க ஒன்று சேர்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஊர்ல வச்சு இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும். உங்க தினசரி வாழ்க்கையில ஸ்பீடா ஓடிட்டு இருப்பீங்க. இங்க வந்து நிதானிச்சு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனா உங்க எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆத்தா துணையா இருப்பா. இந்த முறை திருவிழால நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆத்தாவுக்கு பொங்க வைக்கணும். உங்க வீட்டு சார்பா எத்தனை பொங்கல்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடலாம். எங்க வீட்ல இருந்து 6 பொங்கல் வைக்கிறோம். சரிங்கம்மா, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறோம்மா. ஆ, ஐயா, திருவிழாவில் நிறைய போட்டிகள்லாம் நடத்துறதா இருக்கும். உங்க குடும்பத்துல எல்லாரும் கலந்துக்கணும். அவசியம், கண்டிப்பா கலந்துக்கிறோம். அப்புறம் பொங்கல் வச்சு சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். என்னடா திடீர்னு இந்த பக்கம் காத்தடிக்குது? தெரியலையே. போன தடவையே பொம்மி புருஷன் நம்மளை வம்பளுக்கு அசிங்கப்படுத்திட்டு போனால, இந்த வாட்டி விடக்கூடாதுடா. திருப்பி நம்ம யாருன்னு காட்டியே தீரணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா காமிச்சிடலாம். வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள வாங்க. உரியடி போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதனால் போட்டி நடக்கும் இடத்திற்கு அனைவரும் வருமாறு கோவில் நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் போட்டியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டுகிறோம். இங்க இருந்து போகும்போது குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாம் மறைஞ்சு நல்லபடியா நீங்க ஊருக்கு போகணும்னு நான் ஆத்தாவை வேண்டிக்கிறேன். அது மட்டும் நடந்துச்சுன்னா அதை விட வேற எனக்கு என்னம்மா சந்தோஷம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான உரியடி போட்டி. இதில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக எல்லோரிடமும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது எத்தனைமா? தெரியல. சரிம்மா, உனக்கு 3 வாய்ப்பு கொடுப்போம். அதுக்குள்ள அந்த பானையை உடைக்கணும். கூட்டத்துல இருந்து யாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது. என்ன ஓவரா சிரிக்கிற? இப்படி அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இறங்கி அடிச்சு காட்டணும். நான் இறங்கினா கண்டிப்பா அடிச்சிருவேன்னு தெரியும்ல. அது எப்படி முடியும்? அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்களால அடிக்க முடியலையே. தொங்குற பானைய நீன்னு நினைச்சிட்டனா கண்டிப்பா அடிச்சு உடைச்சிருவேன்.
பூமி இளநீ? இளநிய பார்த்து எதுக்குன்னு கேட்ட முத ஆள் இந்த உலகத்திலேயே நீங்களா தான் இருப்பீங்க. குடிக்கதான். இளநீ வேணும்னா கடைக்கு போய் வாங்கி குடிக்க எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படியே கோவப்படுங்க. சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்தாலும் கோவப்படுறீங்க, குடிக்கிறதுக்கு கொண்டு வந்தாலும் கோவப்படுறீங்க. அப்புறம் எப்படிங்க நான் உங்களை கவனிச்சுக்கிறது? நீங்களும் உங்களை கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்க, மத்தவங்களும் உங்களை கவனிச்சுக்கிட்டா கோவம் வருது. இங்க பாருங்க வேம்பு சார், ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்களை பத்தி உண்மையா கவலைப்பட என்ன தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இளநீ எங்க வச்சுட்டு போறேன். குடிக்கிறதா இருந்தா குடிங்க, குடிக்காட்டி போங்க. இங்க பாரு பூமி, இந்த இளநீ உங்களுக்கு தான். நம்ம தட்டுல விழற ஒவ்வொரு பறிக்கையிலயும் அவங்க பேர் எழுதிருக்கோன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த இளநீல உங்க பேர் தான் எழுதிருக்கு. நீங்க குடிச்சுதான் ஆகணும். உனக்கு பூமின்னு பேர் வச்சதுக்கு பதிலா நசன்னு பேர் வச்சிருக்கலாம். நல்ல நச கொட்டுறேன். நான் நச கொட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இளநிய கொட்டாம குடிங்க. அடுத்து நான் போறேன். கலந்துக்கிட்டா பத்தாது, ஜெயிச்சு காமிக்கணும். எப்படி இருந்தாலும் நீ மத்தவங்கள மாதிரி தோத்துட்டு தான் வரப்போற. நான் மட்டும் இப்ப போய் ஜெயிச்சுட்டு வரல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப பாரு. அங்க பாரு. ஏய், இந்த போட்டியில நீயாவது ஜெயிக்கணும். உனக்கு நான் உதவி செய்யட்டுமா? நீ நிவாசு கிட்ட பேசினதை நான் கேட்டேன். போட்டியில ஜெயிச்சுட்டு வரேன்னு நீ சவால் விட்டுட்டு வந்திருக்கல. உன் சவால்ல நீ ஜெயிக்கணும்னா இந்த போட்டியில நீ ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு தான் உனக்கு உதவி செய்யலான்னு நான் வந்தேன். வேண்டானா விட்டுரு. சரி, நீ போய் பேரு கொடுத்துட்டு வா, நான் சொல்றேன். தர்ஷினி, நீ உரி அடிக்கிறதுக்கு போகும்போது உன்னோட கொம்பு அந்த உரிக்கு பக்கத்துல போச்சுன்னா நான் என் கொலுசை வச்சு சத்தம் பண்றேன். அந்த சத்தத்தை வச்சு அந்த பானை உன் கொம்புக்கு நேரா இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ. டக்குன்னு அடிச்சேன்னா நீ ஜெயிச்சிடலாம். எப்படி? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு தெரியும், நான் ஜெயிச்சிடுவேங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கிறதால தான் நான் போட்டியில பேரே கொடுத்துருக்கேன். நான் ஜெயிச்சு காட்டுறேன். அடுத்ததாக தர்ஷினி, நீங்க வாங்க.
பொம்மையா நீ சொன்ன மாதிரி அவங்க கொலுசு சத்தமா இல்ல வேற சத்தமா? இது அண்ணியோட கொலுசு சத்தமே தான். போட்டியில் தெய்வநாயகம் ஐயா பேத்தி தர்ஷினி வெற்றி பெற்றுள்ளார். சூப்பர் தர்ஷினி, நீ கலக்கிட்ட. எப்படியோ பேரை மாத்துறதுல இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா தப்பிக்க வச்சது பொம்மையாக்காதான்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அடிச்சிருக்க மாட்டியே. எனக்கு எதுக்கு வம்பு? நடந்ததை சொன்னேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏய், என்னையே அடிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன ரம்யா, என்னாச்சு? நாங்க நின்னு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன். அப்ப அவன் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அவன் என் இடுப்புல கை வச்சு கிள்ளிட்டான். நான் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டேன். இருடா, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. எங்க அவனை என்ன ஏதுன்னு கேளுங்க. ரம்யா, பிரச்சனை வேண்டாம், சொன்னா கேளு. என்ன ஆதி, அவன் என் இடுப்ப கிள்ளிட்டான்னு சொல்றேன், பேசாம இருன்னு சொல்றீங்க. அது எப்படி சும்மா விட முடியும்? அது தப்பு இல்ல. நீங்க தானே எனக்காக கேட்கணும். சொன்னா கேளு ரம்யா, கோவப்படாத. வா போலாம். டேய், பாத்தீங்களாடா? நம்மள மாதிரி காரசாரமா சாப்பிடுறவங்களுக்கு தான் வீரம் இருக்குடா. இதெல்லாம் ஸ்வீட் குடும்பம். ஸ்வீட்டும் நெய்யுமா சாப்பிட்டு சாப்பிட்டு மொத்தமா மங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி பயப்படுறான் பாத்தியா? பொண்டாட்டி மேல கைய வச்சவன கூட தட்டி கேட்க வக்கில்ல. பாத்தீங்களா எப்படி பேசுறான்? பாத்தீங்களா? போய் நல்லா அற விடுங்க, போங்க. இங்க பாரு ரம்யா, அவனுக்கு தான் நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறானுங்கன்னா என்ன அப்படியே நடந்துக்க சொல்றியா? இது அவங்க ஊரு. எதுக்கு தேவையில்லாத வம்பு? எது தேவையில்லாத வம்பு? என் மேல ஒருத்த கைய வைப்பான், அதை தட்டிக்கிட்ட தேவையில்லாத வம்பா? இந்நேரத்துக்கு நீங்க அவன் அடிச்சு தோலை உடிச்சிருக்க வேண்டாம். உனக்கு சொன்னா புரியாது ரம்யா, பேசாம இரு. தகராறுல வேண்டாம், வா போலாம். வா ஆதித்யா, சொன்ன கேளுங்க. ரம்யா, வான்றல. அது ஒரு நிமிஷம். ஏய், போ போ.